பெங்களூரில் சுதா என்ற பெண் வசித்து வருகிறாள். சுதா ஒரு பெரிய வீட்டில் வசிக்கிறாள். அந்த வீட்டின் ஒரு பகுதியில் 2 அறைகள் காலியாக இருந்தன. அதை அவள் வாடகைக்கு விடுவது வழக்கம். சுதா அந்த வீட்டின் உரிமையாளர். அவளது கணவன் துபாயில் தங்கி பணம் சம்பாதித்து வருகிறான். அவள் வாடகைக்கு ஆட்களை வைத்திருப்பதற்கு காரணமே வீட்டில் தனியாக இருப்பதற்கு அவளுக்கு பயமாக இருந்ததுதான். சுதாவின் வீட்டில் 2 வாடகைதாரர்கள் இருந்தனர். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு சொந்த ஊரில் வேலை இருந்ததால் அவர்கள் அறையை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர். இப்போது அந்த அறைகள் காலியாகிவிட்டன. தனியாக இருக்க பயந்த சுதா தனக்கு ஒரு வாடகைதாரரை தேடத் தொடங்கினாள். யாரிடமாவது வாடகைக்கு அறை கேட்டால் என் வீட்டை சொல்லுங்கள் என்று அக்கம் பக்கத்தினரிடம் கூறி வைத்திருந்தாள். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் வேலு என்ற இளைஞன் விசாரித்து கொண்டே அவள் வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டினான். சுதா பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருப்பாள். அவள் எப்போதும் நன்றாக மேக்கப் செய்து கொள்வாள். அவள் கதவை திறந்தபோது முன்னால் அழகான ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனே வேலு. சுதா அவனிடம், யார் நீங்கள், எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு வேலு, தங்கள் வீட்டில் வாடகைக்கு அறை காலியாக இருப்பதாக யாரோ சொன்னார்கள். எனக்கு ஒரு அறை தேவை. உங்களிடம் அறை இருக்கிறதா என்று கேட்டான். இதை கேட்டதும் சுதா சிறிது நேரம் அவனை உற்று பார்த்தாள். அவளும் இளையவள், அவனும் ஒரு வாலிபன் என்பதால் அக்கம் பக்கத்தினர் தவறாக பேசுவார்களோ என்ற பயம் அவளுக்குள் எழுகிறது. ஆனால் பிறகு ஏதோ யோசித்துவிட்டு, சரி பரவாயில்லை, நான் உனக்கு இந்த அறையை வாடகைக்கு தருகிறேன், வந்து பார் என்று கூறி வாசலுக்கு அருகிலேயே இருந்த அறையை திறந்து காட்டுகிறாள். இதோ இதுதான் அறை. வாடகை 2500. நீ 500 முன்பணமாக தர வேண்டும் என்று சொல்கிறாள். இதை கேட்ட வேலு அவளிடம், மேடம், என்னிடம் இப்போது முன்பணம் கொடுக்க 500 ரூபாய் இல்லை. என்னிடம் இருக்கும் பணத்தை வைத்துதான் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்க வேண்டும். இல்லை என்றால் நான் எப்படி சமைத்து சாப்பிடுவேன் என்று கேட்கிறான். இதை கேட்ட வீட்டு உரிமையாளர் சுதா அவனை பார்த்து, அதற்கென்ன, சமையல் பொருட்கள் தானே, என்னிடம் பழைய வாடகைதாரர் விட்டு சென்ற பொருட்கள் இருக்கின்றன. அவர் வாடகை தராமல் சென்றபோது அந்த பொருட்களை நான் எடுத்து வைத்தேன். அவை ஸ்டோர் ரூமில் இருக்கின்றன. நீ அவற்றை பயன்படுத்திக்கொள். ஆனால் முன்பணம் மட்டும் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்றாள். இதை கேட்டதும் வேலு மகிழ்ச்சி அடைந்து அவளிடம் ரூபாய் 500 முன்பணமாக கொடுக்கிறான். பாக்கி பணத்தை சம்பளம் வந்தவுடன் தருவதாக உறுதியளிக்கிறான். வேலு உண்மையில் சென்னை என்ற ஊரைச் சேர்ந்தவன். அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தது. குடும்ப சூழல் மோசமானதால் வேலு தன் நண்பன் ஒருவனுடன் வேலை தேடி பெங்களூருக்கு வந்தான். அவனுக்கு ஒரு வேலையும் கிடைத்து விட்டது. ஆனால் அவனுடன் வந்த நண்பன் ஒரு சில நாட்கள் மட்டும் அவனை தன்னுடன் வைத்து கொண்டான். பின்பு, தம்பி, நான் இங்கே என் மனைவியுடன் வசிக்கிறேன். உன்னை அதிக நாட்கள் என்னுடன் வைத்து கொள்ள முடியாது. அதனால் உனக்கு தனியாக ஒரு அறையை தேடிக்கொள் என்று நண்பன் கூறிவிட்டான். அதனால்தான் வேலு வாடகைக்கு அறை தேடிக் கொண்டிருந்தான். இன்று அவனுக்கு அறையும் கிடைத்துவிட்டது. அதோடு தங்குவதற்கு தேவையான படுக்கை விரிப்பு, மெத்தை மற்றும் சமையலுக்கு தேவையான தவா, அடுப்பு, கேஸ் சிலிண்டர் என அனைத்து பொருட்களும் கிடைத்துவிட்டன. வெறும் 500 ரூபாய் முன்பணத்தில். அவன் முன்பணம் கொடுத்த பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, மேடம், உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு எப்போது எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். இந்த சமையல் பொருட்கள் வாங்குவதற்கு என் இந்த மாத சம்பளம் முழுவதும் தீர்ந்திருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் உங்களால் இப்போது நான் என் குடும்பத்திற்கு சிறிது பணம் அனுப்ப முடியும் என்று கூறினான். இதை கேட்ட சுதா, ஏன், என்ன ஆயிற்று என்று அவனிடம் விவரங்களை கேட்டாள். அவன் தன் குடும்பத்தை பற்றி சொல்ல தொடங்கினான். குடும்ப சூழல் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அதை சரி செய்யவே தான் இங்கே வேலைக்கு வந்திருப்பதாகவும் கூறினான். நான் சென்னையைச் சேர்ந்தவன். எங்கள் வீட்டில் வறுமை காரணமாக சில நேரங்களில் சமைக்க கூட வழி இல்லாமல் போகும் என்றான். இதை கேட்ட சுதா அவன் மீது பரிதாபப்பட்டு, கவலைப்படாதே, உனக்கு எது தேவை என்றாலும் என்னிடம் கேள். வாடகை கொடுக்க தாமதமானாலும் பரவாயில்லை, வருத்தப்படாதே. உன் குடும்பத்தை நன்றாக கவனித்துக்கொள் என்று கனிவுடன் கூறினாள். அன்றிலிருந்து வேலு அவள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தான். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. வேலு வேலையை முடித்துவிட்டு வந்து சமைக்க தயாராகும் நேரங்களில் சுதா அவனிடம் வந்து, நீ சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்காக சமைக்கும் போதே உனக்கும் சேர்த்து சமைத்து விட்டேன். அதையே சாப்பிடு. எப்படியும் இந்த வீட்டில் நாம் இருவர் தானே இருக்கிறோம் என்று கூறுவாள். பதிலுக்கு வேலு அவளது வீட்டு வேலைகளில் உதவி செய்வான். அவள் சமைத்து கொடுத்த பிறகு, சரி, நான் உங்கள் உணவை சாப்பிடுகிறேன், ஆனால் பாத்திரங்களை நானே கழுவி தருகிறேன் என்று கூறி அவளது வீட்டிற்குள்ளும் செல்வான். இப்படியாக இருவருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது.
ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒரு அன்பை உணரத் தொடங்கினர். ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்த போது வீட்டிற்குள் இருந்து யாரோ பலமாக வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு வேலு திடுக்கிட்டு எழுந்தான். மழை பெய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வீட்டு உரிமையாளர் வாந்தி எடுக்கும் சத்தத்தை கேட்டு வேலு பதற்றமடைந்தான். அவனது அறையும் அந்த மெயின் வீட்டின் கதவும் ஒரே முற்றத்தில் தான் திறக்கும். அதனால் அவன் மழையில் நனையாமல் ஒதுங்கி சென்று கதவை தட்டினான். உள்ளே இருந்து எந்த பதிலும் வராததால் வேறு வழியின்றி கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கே குளியலறையில் வீட்டு உரிமையாளர் சுதா மயங்கி கிடப்பதை கண்டான். அவன் அவளை பார்த்தபோது அவள் தொடர்ந்து வாந்தி எடுத்து கொண்டிருப்பதையும் உடல் பலவீனத்தால் மயக்கமடைந்திருப்பதையும் கவனித்தான். அவள் நெற்றியில் தொட்டு பார்த்தபோது நெருப்பாக கொதித்தது. அவளுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. வேலு ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநரை மழையில் நனைந்து கொண்டே சென்று அழைத்து வந்தான். எங்கள் வீட்டு உரிமையாளருக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை. அவரை பார்த்து கொள்ள யாருமே இல்லை. உடனே ஆட்டோவை எடுங்கள், நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள். சுதா இன்னும் மயக்க நிலையிலேயே இருந்தாள். வேலு அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு வந்து முற்றத்தில் நின்ற ஆட்டோவில் ஏற்றினான். நேராக அவளை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அங்கே மருத்துவர்கள் அவளை பரிசோதித்து சிகிச்சை அளித்தனர். காய்ச்சல் சற்று குறைந்த பிறகு சுதாவிற்கு நினைவு திரும்பியது. தான் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தவள், என்னை இங்கே யார் அழைத்து வந்தது என்று கேட்டாள். அதற்கு வேலு, மேடம், நான் தான் உங்களை அழைத்து வந்தேன். உங்கள் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என்னை தவறாக நினைக்காதீர்கள். அவசரத்தில் உங்கள் வீட்டு மெயின் கதவை நான் உடைத்து விட்டேன் என்றான். இதை கேட்ட சுதா, பரவாயில்லை வேலு, என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே நீ அதை செய்தாய். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் அதை சரி செய்து கொள்கிறேன். ஆனால் மருத்துவமனை செலவிற்கு பணம் யார் கொடுத்தது என்று கேட்டாள். அதற்கு வேலு, மேடம், என்னிடம் 4000 ரூபாய் இருந்தது. அதை நான் கட்டிவிட்டேன். மீதி பில் இன்னும் வரவில்லை என்றான். இதை கேட்ட சுதா அவனை பார்த்து தன் மனதிற்குள் அவனை எண்ணி நெகிழ்ந்து போனாள். அவள் அவனிடம், சரி வேலு, நீ எப்படியும் கதவை உடைத்து விட்டாய். அதனால் வீட்ல ஒரு இடத்தில் என் ஏடிஎம் கார்டு இருக்கும். அதை எடுத்து வா. அதிலிருந்து 10,000 ரூபாய் பணம் எடுத்து என்னிடம் கொடு. அங்கேயே என் போனும் இருக்கும், அதையும் கொண்டு வா என்று கூறி அவனை வீட்டிற்கு அனுப்பினாள். வேலு வீட்டிற்கு சென்று மிகுந்த நேர்மையுடன் அங்கிருந்த பணத்தை தொடாமல் ஏடிஎம் கார்டு மற்றும் போனை எடுத்து கொண்டு வந்தான். ஏடிஎம்மிலிருந்து 10,000 ரூபாய் எடுத்து அவளிடம் ஒப்படைத்தான். வேலு தன் வேலைக்கு விடுப்பு எடுத்துவிட்டு முழு நேரமும் அவளை கவனித்துக் கொள்வதில் இறங்கினான். அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தான். சுதா அவனிடம், நீ உன் வேலைக்கு போ வேலு, உனக்கு குடும்பம் இருக்கிறது என்று கூறினாள். ஆனால் அவன், மேடம், உங்கள் உயிரை விட என் குடும்பம் எனக்கு பெரிதல்ல. நீங்கள் குணமடைந்த பிறகுதான் நான் வேலைக்கு செல்வேன். நான் மேலாளரிடம் பேசிவிட்டேன், அவர்களும் சம்மதித்து விட்டார்கள் என்று உறுதியாக கூறினான். சில நாட்களுக்கு பிறகு அவள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினாள். வீட்டிற்கு வந்த பிறகு சுதா வேலுவை சமைக்கவே விடவில்லை. இனிமேல் நீ எங்களுடனே தான் சாப்பிட வேண்டும் என்று கூறிவிட்டாள். அவளது சிகிச்சைக்காக வேலு செலவு செய்த பணத்தையும் அவள் திரும்ப கொடுத்து விட்டாள். மீதமிருந்த மருத்துவமனை கட்டணங்களையும் அவளே செலுத்தினாள். வேலு மிகுந்த மகிழ்ச்சியுடன், மிக்க நன்றி மேடம். வேலை முடிந்து வரும்போது சமைக்க எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கும். இப்போது நீங்கள் எனக்கு சோறு போடுவதால் நான் இன்னும் கூடுதலாக வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிப்பேன் என்றான். இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக அங்கேயே வசித்து வந்தனர். இப்படியே 2 ஆண்டுகள் கடந்தன. இந்த 2 ஆண்டுகளில் சுதா மனதிற்குள் வேலுவை ஆழமாக காதலிக்க தொடங்கினாள். ஒரு நாள் வேலு அவளிடம் வந்து, மேடம், நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன் என்று சொன்னான். அவனது வீட்டிலிருந்து போன் வந்திருந்தது. மகனே, உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து விட்டோம், சீக்கிரம் வா என்று அழைத்திருந்தார்கள். இந்த 2 ஆண்டுகளில் வேலு உழைத்து சேர்த்த பணத்தால் அவனது குடும்பத்தின் வறுமை நீங்கி இருந்தது. அதனால் வேலுவின் குடும்பத்தினர் அவனது திருமணத்தை பற்றி பேச தொடங்கினர். வேலுவும் அதற்கு சம்மதித்துவிட்டு ஒரு நாள் அதிகாலையில் தன் வீட்டு உரிமையாளரிடம் சென்று, மேடம், நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன். பெண் பார்ப்பதற்காக வீட்டில் அழைத்திருக்கிறார்கள் என்று கூறினான். இதை கேட்டதும் சுதா அப்படியே உறைந்து போனாள். ஏனென்றால் அவள் மனதிற்குள் வேலுவை ஆழமாக காதலித்து வந்தாள். வேலுவும் அவளிடம் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பான். சில நேரங்களில் அவளது வீட்டிலேயே தூங்குவதும் உண்டு. ஆனால் இருவரும் தங்கள் காதலை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் இந்த செய்தியை கேட்டதும் இருவரும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தனர். சற்று நேரம் யோசித்த சுதா அவனிடம், பெண் பார்க்கவா போகிறாய் என்று கேட்டாள். அதற்கு வேலு, ஆமா மேடம், அதற்காகத்தான் வீட்டில் அழைத்திருக்கிறார்கள் என்றான். உடனே அவள்,
உனக்கு திருமணம் தான் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? நான் பார்க்க அழகாக இல்லையா என்று கேட்டாள். வேலுவின் மனதிலிருந்த ஆசையை சுதாவே கேட்டுவிட்டாள். இருப்பினும் அவன் அவளிடம், மேடம், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? உங்களுக்கு தான் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவன் இருக்கிறாரே என்று கேட்டான். அதற்கு சுதா, உண்மையில் நான் எல்லோரிடமும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கணவர் யாரும் இல்லை. என் கணவர் என்னை எப்போதோ விவாகரத்து செய்துவிட்டார். விவாகரத்தின் போது எனக்கு கிடைத்த ஜீவனாம்ச பணத்தை கொண்டுதான் இந்த வீட்டையும் இன்னும் சில இடங்களையும் வாங்கினேன். அதன் மூலம் வரும் வாடகை பணமே என் வங்கி கணக்கிற்கு வந்துவிடும். ஒவ்வொரு ஆண்டும் வாடகைதாரர்கள் இங்கே நிரந்தரமாக தங்கிவிடக் கூடாது என்பதற்காக நான் அவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பேன். கணவர் வெளிநாட்டில் இருப்பதாக பொய் சொன்னதற்கு காரணமே ஒரு பெண் தனியாக இருக்கிறாள் என்று தெரிந்தால் மற்றவர்கள் தொந்தரவு செய்வார்கள் என்பதுதான். தற்காப்பிற்காகவே நான் அந்த பொய்யை சொன்னேன் என்று விளக்கினாள். இதை கேட்ட வேலு, உண்மையாகவா மேடம் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு அவள், ஆமாம் வேலு, நீ இந்த வீட்டிற்கு வந்த நாளிலிருந்தே உன்னிடம் எனக்கு ஒருவித அன்பு ஏற்பட்டது. நீ என்னை திருமணம் செய்து கொள்ள தகுதியானவளாக கருதினால் உனக்கு சம்மதம் என்றால் ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சுதா கேட்டாள். இதை கேட்ட வேலு தன் காதலை வெளிப்படுத்தினான். மேடம், அப்படியென்றால் எனக்கும் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம்தான். உங்கள் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். இதை கேட்ட சுதா, சரி, உன் வீட்டாருக்கு தகவல் சொல்லிவிடு என்றாள். அதற்கு வேலு தயக்கத்துடன், நான் எப்படி சொல்வேன்? நான் இப்படி திருமணம் செய்து கொள்வதை கேள்விப்பட்டால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ என்று பயமாக இருக்கிறது என்றான். அப்போது சுதா, உனக்கு அத்தான் ஒருவர் இருப்பதாக சொன்னாயே, அவரிடம் இந்த விஷயத்தை சொல் என்றாள். வேலுவும் அப்படியே செய்தான். தன் அத்தானிற்கு போன் செய்து, அத்தான், ஒரு பிரச்சனை ஆகிவிட்டது என்றான். அத்தான் பதற்றத்துடன், என்ன தம்பி, ஏதேனும் கஷ்டமா? என்னிடம் சொல் என்றார். அதற்கு வேலு, உண்மையில் நான் என் வீட்டு உரிமையாளரை காதலிக்கிறேன். அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் வீட்டில் பெண் பார்க்க அழைக்கிறார்கள் என்று கூறினான். இதை கேட்ட அத்தான், அந்த பெண்ணிடம் அப்படி என்ன இருக்கிறது? அவருக்கு கணவர் யாரும் இல்லையா என்று கேட்டார். வேலு நடந்த உண்மைகள் அனைத்தையும் சுதாவின் அழகை பற்றியும் விளக்கினான். அனைத்தையும் கேட்ட அத்தான், நீ காதலித்து விட்டாய் என்றால் இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. நான் நம் வீட்டார் அனைவரையும் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தார். அத்தான் வேலுவின் குடும்பத்தினரிடம் பேசி சம்மதிக்க வைத்தார். ஆதரவற்ற நிலையில் ஒரு பெண் இருப்பதாகவும் அவரை வேலுவை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் அவர் வசதி உள்ளவர் மற்றும் குணமானவர் என்றும் கூறினார். மகனின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று கருதிய வேலுவின் பெற்றோரும் இந்த திருமணத்திற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. வேலுவும் சுதாவும் ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு சுதா ஒரு முக்கிய முடிவை எடுத்தாள். வேலு, நாம் இனி இங்கே இருக்க வேண்டாம். நாம் உன் சொந்த ஊருக்கே சென்று விடலாம். இங்கே இருப்பது எனக்கு இனி சரியாக தோன்றவில்லை என்று கூறினாள். திருமணத்திற்கு பிறகு வேலுவின் கிராமத்திற்கு சென்றபோது அங்கிருந்தவர்களின் அன்பான நடத்தை சுதாவிற்கு மிகவும் பிடித்து போனது. நாம் இனி உன் கிராமத்திலேயே தங்கிவிடலாம், அதுவே எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று அவள் கூறினாள். வேலுவும் அதற்கு சம்மதித்தான். சுதா நகரத்தில் இருந்த தன் சொத்துகள் அனைத்தையும் விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டு கிராமத்தில் அதிக தேவையுள்ள சில தொழில்களை தொடங்கினாள். அவளது வியாபாரம் அங்கு அமோகமாக நடந்தது. ஆனால் அவர்கள் திருமணமாகி 1 ஆண்டு கடந்த நிலையில் சுதாவின் முதல் கணவன் திடீரென்று அங்கு வந்தான். அவன் முன்பு சுதாவை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் காதலில் இருந்தபோது பிடிபட்டவன். அந்த முதல் கணவன் சுதாவிடம் வந்து, சுதா, என்னை மன்னித்து விடு, என்னுடன் வந்துவிடு என்று கெஞ்சினான். வேலுவின் கிராமத்திற்கு அவன் வந்ததை கண்டு வேலு அதிர்ச்சியடைந்து, யார் இவன் என்று கேட்டான். சுதா நடந்த உண்மைகளை சொன்னாள். வேலு அவளிடம், நீயே இவனிடம் பேசு, எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கும் நான் உன்னை தடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். சுதா தன் முதல் கணவனிடம் பேசி அவனை திட்டவட்டமாக மறுத்தாள். அன்று நீ யாரை தேடி போனாயோ அவளுடனேயே இரு. ஒரு முறை என்னை ஏமாற்றிய பிறகு மீண்டும் என் வாழ்க்கையில் தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்டாள். நமக்கு முறைப்படி விவாகரத்து ஆகிவிட்டது. இனி நீ என்னிடம் எதையும் சொல்ல முடியாது. போ, உன் வாழ்க்கையை அவளுடனேயே களி என்று கூறி அவனை அங்கிருந்து விரட்டி அடித்தாள். அதன் பிறகு இன்று வரை அவள் தன் 2வது கணவர் வேலுவுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறாள். வேலுவும் சுதாவும் எந்த பிரச்சனையும் இன்றி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிக சிறப்பான வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அவர்களது முழு குடும்பமும் இப்போது மகிழ்ச்சியில் திளைக்கிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.